ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணரத்னம் உமாரமணன். யாருமே பிடிக்க முடியாத புலிகள். இவர்கள் யாரையும் மன்னிப்பதுமில்லை, எதிரிகளை மறப்பதுமில்லை. இருளில் வேலை, வெளிச்சத்தில் வெற்றி. உலகத்தையே நடுங்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய ராட்சத நகர்வு படையணி என்று கூறலாம். ஆம் நண்பர்களே, அதுதான் இஸ்ரேலின் மொசாட். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு உளவுத்துறை இருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு நிழல் இராணுவம் இருக்கு என்றால் அதுதான் மொசாட். உலகின் மிக ஆபத்தான உளவுத்துறை மொசாட். மொசாட்டை பொறுத்தவரை மொசாட் யாரை வேண்டுமானாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய கேப்பபிள் ஆன ஒரு ஏஜென்சி மொசாட்டிடம் இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய இரகசிய நிழல் சக்தியாக கருதப்படும் மொசாட் பற்றிய செம பயங்கரமான தகவல்களை நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 1949 ஆண்டு ஜெருசலமில் உருவாக்கப்பட்ட மொசாட் அமைப்பு வெளியூர் உளவு தகவல்கள் சேகரிப்பு, பயங்கரவாத தடுப்பு, கடுமையாக எதிரிகளை உளரவிடச் செய்யும் தரை நடவடிக்கைகள் என்று பல்வேறு பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றது. யாரையும் யாராகவும் ஆக்டிங் செய்ய வைக்கும் ஒரு அற்புத பிளானிங். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஃபீல்ட் ஏஜென்ட்ஸ் மொசாட்டிற்கு இருக்கின்றார்கள். டெக்னாலஜிகளும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் கலந்த ஒரு அற்புதமான உளவுத்துறை என்றால் அது மொசாட் தான். எந்த ஒரு சத்தம் சந்தடி இல்லாமலும் ஒரு அற்புதமான தாக்குதல். இந்த வார்த்தை மொசாட்டுக்கு மட்டுமே சொந்தம் என்று கூறலாம். மொசாட்டினுடைய வரலாற்றியல் ரீதியான ஆக்ஷன்கள் என்று பார்க்கின்ற போது 1976 ஆண்டில் ஆபரேஷன் எண்டபேயை மறக்கவே முடியாது. உகண்டாவில் கடத்தப்பட்ட யூத பயணிகளை வெறும் 90 நிமிட தாக்குதல்கள் மூலம் அனைத்து பயணிகளையும் அற்புதமாக மீட்டெடுத்த அந்த பெருமை மொசாட்டிற்கு இருக்கின்றது. அடுத்ததாக மொசாட்டினுடைய மிகவும் முக்கியமான ஒரு ஆக்ஷனாக பார்க்கலாம் ஆபரேஷன் வேர்த் ஆஃப் காட். 1972 ஆண்டு முனிச் ஒலிம்பிக் போட்டிகளில் தாக்குதலில் ஈடுபட்ட பிளாஸ்டைன் பயங்கரவாதிகளை ஒவ்வொருவராக ஏராளமானவர்களை வேட்டையாடி கட்டங்கட்டமாக அழித்த பெருமை மொசாட்டிற்கு இருக்கின்றது. அடுத்ததாக எலி கோஹன், த அல்டிமேட் ஸ்பை என்று கூறலாம். சிரியாவில் உயர் பதவியில் ஊடுருவி மொசாட் ஏஜென்டாக சிரிய நாட்டினுடைய ஆயுதங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளையும் திருடி இஸ்ரேலுக்கு வழங்கிய பெருமை உலக வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாதது. இன்று மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஜெயித்து கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம் நண்பர்களே. அடுத்ததாக ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருவரை ஈரான் மண்ணிலே வைத்து போட்டு தள்ளியது இஸ்ரேலினுடைய மொசாட். 2020 ஆண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஈரானுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணியது. மொசாட்டினுடைய டைரக்டருக்கு மட்டும்தான் நேரடியாக இஸ்ரேலிய பிரதமரிடம் ரிப்போர்ட் செய்யும் உரிமை அல்லது அதிகாரம் இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற ஆபத்தான நேரங்களில் வேட்டைக்காரன் போலவே உளவாளிகள் இஸ்ரேலை காப்பதற்காக அணிவகுத்து நிற்பார்கள். மொசாட் உளவுத்துறையினுடைய வரலாற்றில் மொசாட் ஃபீமேல் ஏஜென்ட்ஸ்களுடைய செயற்பாடுகள் அபரீதமானவை. ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவரையே செடியூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்த வரலாற்று சம்பவம் கூட சமகாலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. உலகத்தில் எவரையும் எந்த நாட்டிலும் எந்த நேரத்திலும் லீகலாகவும் சரி இல்லீகலாகவும் சரி தாக்குகின்ற ஒரு சக்திமிக்க ஏஜென்சியாக தற்பொழுது மொசாட் விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது. மொசாட்டினுடைய மிஷனுடைய சக்சஸ் என்று பார்த்தால் அது 99% நண்பர்களே. எனவே இஸ்ரேலிடம் சண்டையா? உங்களை மொசாட் கண்காணித்து கொண்டே இருக்கின்றது. வீதிகளில் பிச்சைக்காரர்களாக, தள்ளுவண்டிக்காரர்களாக, சாதாரண பயணிகளாக நம்மை கடந்து செல்லக்கூடிய வல்லன்மை கொண்ட சாதாரண மனிதர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே மொசாட் என்கின்ற தத்துவம் ஒளிந்திருக்கின்றது. உலகிற்கு வேண்டுமானால் அவர்கள் சாதாரண மனிதர்கள், ஆனால் அவர்கள் பணி முடித்து தங்களுடைய நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, காணொலியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இது தொடர்பான கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி.